ஹாய்ங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை பன் பட்டர். அதுக்கு தேவையான பொருள் பட்டரு, பன்னு, சுகரு. இப்போ என்ன பண்ணுறோன்னா 2 பன் எடுத்துருக்கேன். அதை கட் பண்ணி பட்டர் போட்டுக்கிட்டேன், சுகர் போட்டுக்கிட்டேன். இப்போது தவாவில் பட்டர் போட்டு பன்னை வச்சு ஹீட் பண்ணி 2 பக்கமும் திருப்பியிருக்கேன். திருப்பி போட்டிருக்கேன். பால் காய வச்சுக்கோங்க. அது பட்டர் பன் மேலே போட்டு நல்லா திருப்பி போடுங்க பண்ணை. பாலை என்ன பண்ணணுன்னா பன் மேலே ஊற்றி அது மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு சுகர் போட்டுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பாலில் பன் நல்லா கொஞ்சம் நேரம் ஊறணும்னு சொல்லி வச்சுட்டு இப்போ நல்லா பாலை ஊற்றி அது மேலே சுகர் போட்டாச்சு. சுகர் போட்டு திருப்பி போடுங்க. நல்லா பால் நல்லா ஊற்றுங்க. அது நல்லா அப்போ தான் ஊறும். கொஞ்சம் பட்டர் போட்டுக்குங்க. போட்டு திருப்பி போட்டு எடுத்துட்டா மதுரை பன் பட்டர் ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க பசங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போயாவது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்லாங்க, பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இது. மைதா பொருள் தினமும் எடுத்துக்க போகிறதில்ல, எப்போவாவது ஒரு நாள் எடுத்துக்கலாங்க. தேங்க்யூ.